எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காசிப் ஒன்று வந்தது. அந்த ரூமர் வந்த உடனே கட்டு போதும் கேள்வி அதுதான். பேக்கப் முடிச்சிட்டாங்க என் வீட்டில். என் மேல ஒரு கிரஷ் இருந்தது. அந்த கிசு யாரும் எழுதவே இல்லை. வெரி சேட். மீனா, ஐ ஃபீல் மீனா ஷுட் ஹாவ் அ செகண்ட் லைஃப். அவங்களுக்கு வேற மாதிரி யாருக்கும் எதிர்பார்க்காத ஒரு கதை அவங்க கதை. பட் ஷி ஷுட் ஹாவ் அ செகண்ட் லைஃப். பட் திருமணம் பண்ணா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் ஒரு டிப் ஆகும். பிகாஸ் we have to concentrate on family life. அரசியலும் சினிமாவும் திமுகவில் ஐக்கியமாயிடுச்சு. கமலும் அங்கேயே ஐக்கியமாயிட்டாரு. அதனால அவருக்கு போகுது. அவங்களை எதிர்த்து அவர் ரெண்டுமே பண்ணியிருக்க முடியாது. யாருக்கும் தெரியாத ஒரு கிசு சொல்றேன். எஸ் மேம், சூப்பர். என்னோட டைம்ல நாங்க எல்லாரும் வச்சிருந்த கிரஷ் வந்து மேம், உங்கள் டைமில் வந்து இருந்த ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்து ஒன்று சிலர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்க. ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்கன்னா வெளியே தெரிய மாட்டாங்க. அதிகமாக வந்து மார்க்கெட்டில் சினிமாவுக்குள்ளே வரமாட்டாங்க. சிலர் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே போயிடுவாங்க, அரசியலுக்குள்ளே போயிடுவாங்க. அரசியலுக்குள்ளே போகிறதுன்றது ஒரு மேண்டரிட்டியா? அது உள்ளே போயிட்டா வந்து அது ஒரு சேஃப் கார்டு மாதிரியா, இல்லை வந்து சர்வைவலுக்காக அங்கே போயிடுவாங்களா? என்னோட பீரியடில் ஜஸ்ட் 90s பீரியடில் சுவலக்ஷ்மின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்க வந்து படிக்க போயிட்டாங்க. அவங்க வந்து படிச்சுட்டு லண்டன்லேயோ யூஎஸ்லேயோ எங்கேயோ இருக்காங்க. ஷி காட் மேரிட். லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மாதிரி கிடையாதுல்ல. 50 வயசுலேயும் டூயட் பாடிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்க வந்து திருமணம் பண்ணி செட்டில் ஆகிடுவாங்க. காலகாலத்தில் தான் செய்யணும். இப்போ மாதிரி 40 வயசு வரைக்கும் சிங்கிளாக இருக்கிற கல்ச்சர் அப்போ கிடையாது. 25 வயசு வந்தால் எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட்டுக்கு, லேடி ஆர்டிஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அது செஞ்சிருவாங்க. அதில் என்ன இருக்குது? தட் இஸ் நார்மல். பட் திருமணம் பண்ணால் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் ஒரு டிப் ஆகும். பிகாஸ் we have to concentrate on family life. குழந்தைங்கள்லாம் பெற்றுட்டு தீபிகா பதுக்கோனுக்கே இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இருக்கும், கொஞ்சம் டிப் ஆகும். எனக்கு தெரிஞ்சு என் குரூப்பில் நான் இப்போ ஆக்டிவாக தான் இருக்கேன். சிவரஞ்சனி அவங்க அப்போவே லவ் பண்ணி என் ஃப்ரெண்டு அவங்க அப்போவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சுகன்யா சிங்கிளாக இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் எனக்கு 2 குழந்தைங்க. சிவரஞ்சனிக்கு வந்து உமா தான் அவங்க பேர். உமாவுக்கு வந்து 3 பசங்க. அவங்க ஹீரோ ஸ்ரீராம், அவங்க தெலுங்கு ஹீரோ ஸ்ரீகாந்த் திருமணம் பண்ணி நல்லா இருக்காங்க. அப்புறம் ரோஜா, அவங்க மினிஸ்டராகவே இருந்துட்டாங்க. மீனா, ஐ ஃபீல் மீனா ஷுட் ஹாவ் அ செகண்ட் லைஃப். அவங்களுக்கு வேற மாதிரி யாருக்கும் எதிர்பார்க்காத ஒரு கதை அவங்க கதை. பட் ஷி ஷுட் ஹாவ் அ செகண்ட் லைஃப். ஷீ இஸ் வெரி ஆக்டிவ். அவங்க சினிமாவில் சக்க போட்டுக்கிட்டு இருக்காங்களே மீனா. இல்லை மேம், கேள்வி என்னன்னா வந்து மார்க்கெட்டில் இல்லை, அதுக்கப்புறம் உங்களுக்கு பட வாய்ப்பு வரல அப்படின்னா அதோட செகண்ட் ஆப்ஷனாக பாலிடிக்ஸ் வச்சுக்கிறாங்களோ அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சுக்கிறாங்களோ? செகண்ட் ஆப்ஷனா இல்லைங்க. மேக்ஸிமம் மார்க்கெட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பர்சனல் லைஃப்பை கவனிக்க போவாங்க. இப்போ நான்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு காசிப் ஒன்று வந்தது. அந்த ரூமர் வந்த உடனே கட்டு போதும் கேள்வி அதுதான், பேக்கப் முடிச்சிட்டாங்க என் வீட்டில். ஸோ நான் வந்து இல்லைம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சொன்னேன். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டிப் ஆகும்போது, நல்லா பிஸியாக நடிச்சிட்டு இருக்கும்போது, திருமணம் பண்ணாதவங்க கொஞ்சம் ஒரு கேப் கிடைக்கும்போது பண்ணுவாங்க. சிலர் வந்து காலங்காலமாக லவ் பண்ணி ஒரு நாள் பண்ணுவாங்க. இப்போது ரோஜா கதை தான், இன்னைக்கு ரஷ்மிகா கதை தான். லவ் பண்ணி அந்த பொண்ணு நிதி, ஆதி மனைவி பேர் என்ன, நிக்கி கல், இவங்கெல்லாம் லவ் பண்ணி ஒரு டைம்ல அவங்க நடிச்சுட்டே இருக்கும் போதே கல்யாணம் பண்ணவங்க இவங்க எல்லாருமே சொல்றேன். ஸோ நீங்க ஏன் அதை செகண்ட் சாய்ஸ்ன்றீங்க? அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல வந்துட்டா சினிமா கஷ்டம் ஆயிடும். நான் அரசியலுக்கு இப்பதான் வர்றேன். அரசியல் பேச ஆரம்பிச்சப்போவே எனக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாரார் தான், ஒரு கட்சி தான் வந்து சினிமாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எனக்கு சினிமா வாய்ப்பெல்லாம் கம்மியாயிடுச்சு.
நான் தெலுங்கில் தான் பொழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அரசியலில் கான்சென்ட்ரேட் பண்ணால் சினிமா வந்து இட் ஹேஸ் டு டேக் அ பேக் சீட். கமல் சார் கமல் சார் கரெக்டு. சரத்குமார், கமல் சார் வந்து அது காரணம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அரசியலும் சினிமாவும் திமுகவில் ஐக்கியமாயிடுச்சு. கமலும் அங்கேயே ஐக்கியமாயிட்டாரு. அதனால அவருக்கு போகுது. அவங்களை எதிர்த்து அவர் ரெண்டுமே பண்ணியிருக்க முடியாது. ஓகே. அதே மாதிரி நடுவில் நீங்கள் நிறைய படங்கள் பண்ண முடியாமல் ஓரளவுக்கு படம் நடிக்காமையே இருந்தீங்க. அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து வரீங்க. ஒரு சாங், ஒரு கிளாமர் சாங் ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஆனால் அந்த நடுவில் வந்து இவங்க நடிக்க முடியாமல் போயிட்டாங்களே, ஏன் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க, ஏன் நடிக்காமல் இருந்தாங்கன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகளும் ரூமர்ஸும் கிளம்பிச்சு. என்ன இஷ்யூ, என்ன ஏதுன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு அது ஒரு ரூமர், அது ஒரு வீணா போன ரூமரு. அதனால நம்ம எங்கள் வீட்டில் பேக்கப் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு இங்கே எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல இந்தியாவில். ஆக்சுவலி நான் இங்கே கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, இந்தியாவில் இருந்திருந்தேன்னா நான் கண்டிப்பாக கண்டினியூ ஆகிருப்பேன் சினிமாவில். ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் நான் சினிமாவில் ஐ ஒர்க்ட் இன் அ கார்ப்பரேட் செட்டப், மூவி கார்ப்பரேட் செட்டப். நான் லைன் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன். சினிமாவை விட்டு நான் அப்படிலாம் வந்து சினிமா தொடர்பே இல்லாமலாம் இல்லை. பட் நடிக்க முடியல. பிகாஸ் யூரோப், அமெரிக்கா அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம். வயசு இருக்கும்போது என்ஜாயும் பண்ணிட்டோம்ல, அதுவும் என்ஜாய் பண்ணிட்டோம்ல. ஸோ அதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கனாச்சு. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. எல்லாரும் போல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் டிவி சீரியல் பார்க்குற லைஃப் கிடையாது எனக்கு. எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் லைஃப். மை டாட்டர் ஸ்கேர்ட் மீ. நிறையா அதுக்கு என் பொண்ணுக்கு நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்படி ஆச்சு. என் டைம், என் எமோஷன், ப்ரேயர் எல்லாமே. அதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். நான் திருப்பி அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. பட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர். பிகாஸ் ஷீஸ் அவள் பேரில் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு இந்த வருஷம் 2026 கோல் இஸ் 10 children. We'll be giving pediatric help. ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் எல்லாம் அவள் பேரில் தான் நான் ஒரு குழந்தைகளை மருத்துவ செலவுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மனு மிஷன் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக. ஸோ அந்த டைம் அப்படி போச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜாலியாக குத்துவிளக்கு டான்ஸ் ஆடியா. குத்துவிளக்கு ஆடிட்டீங்க. ஓகே. அதுக்கப்புறம் குத்துவிளக்கு ஆடினீங்களோ இல்லையோ, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களும் பண்ண ஆரம்பிச்சிங்க. சில படத்துங்களில் வந்து ரொம்ப கிளாமராகவும் அப்புறம் உங்களுடைய கரியர் போச்சு. இது வந்து நிறைய பேருக்கு நடந்துன்னு நினைக்கிறேன். நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கும் வந்து நடுவில் கொஞ்சம் கேப் ஆகிட்டு குத்துன்ற ஒரு படத்துலேருந்து அப்படியே நடுவில் 2-3 சாங்ஸில் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. சிமிலராக நீங்களும் ரம்யா கிருஷ்ணன் அவர்களும் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. நாங்கள் ஆனால் ரொம்ப தெய்வீகமாக நடித்தோம். அப்படியா? அன்னமையான்ற படத்தில் ஹோலி கேரக்டர்ஸ். அதான் அடுத்து வந்து ரம்யா கிருஷ்ணன் பற்றி தான் கேட்க வந்தேன். அவங்க கூட நீங்கள் கிட்டத்தட்ட 3 படம் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய ஃபேஸ் கட் அந்த படத்தில் அன்னமையா படத்துலையும் சரி, அப்புறம் சிட்டுடுன்னு வரும் அந்த படத்துலையும் சரி பார்க்கும்போது சிமிலராக இருப்பீங்க. ஒரு அக்கா தங்கச்சி மாதிரியே அந்த ஃபேஸ் இருக்கும். ஸோ லைக் அந்த ஃபேஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அப்படியா? அந்த லுக்லாம் வந்து அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி இதில் தான் இருப்பாங்க அப்படின்னு இதை கேட்டு அவங்க வருத்தப்படாமல் இருந்தா சரி. இல்ல எனக்கும் மீனாவுக்கும் தான் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சமீப காலமா எனக்கும் ராதிகா ஆப்தேவுக்கும் ஒரே மாதிரி இருக்கு ஃபேஷியல் ரிசம்பிளன்ஸ் அப்படின்னு நிறைய நான் கேள்விப்படுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். எனக்கு ரம்யா கிருஷ்ணன் பார்த்தா பழைய ஜெயலலிதா அவர்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே. எனக்கு நிறைய அவங்க வந்து அதுதான் ரிமைண்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒரு ஃபியூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன், அவங்க கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்கிறவங்களை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். ரம்யா கிருஷ்ணன் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, காலீக். இன்னும் சொல்ல போனால் அவங்க சீனியர், நான் ஜூனியர். எங்களோட ஒர்க் ஸ்பேஸில் அவங்க சீனியராகவே தான் இருந்தாங்க. ஓகே. நான் எல்லாரும் என்னை ஜூனியராக தான் பார்த்தாங்க. ஓகே. அண்ட் செகண்ட் ஒன் வந்து நான் ரோஜாவோட ரத யாத்திரைன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். செம்ம ஜாலி. அதே போல் இதுலேயும் பண்ணியிருக்கேன், ஸ்வயம்வரத்துலேயும். ரோஜாவுக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப இஷ்டம். ரோஜா ஆக்சுவலி என்ன தெரியுமா, ரோஜா வந்து ஒரு ரவுடி, அவங்க ஒரு தக்கு. எப்பவுமே ரொம்ப டேராக இருப்பாங்க. அதே போல் ரொம்ப டெடிகேட்டாகவும் இருப்பாங்க. நல்ல ஒர்க்கர், நல்ல ஆர்டிஸ்ட், நல்ல டேலண்ட், நல்ல அழகு. எனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேனே, எனக்கு வந்து ஃபேர் ஸ்கின்னை விட டார்க் ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்கள்னாலும் சரி, ஆண்கள்னாலும் சரி. எனக்கு அந்த வாணிஸ்ரீ இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து
ஒரு கருப்பழகி அவங்க, மூக்கெல்லாம் சும்மா கத்தி மாதிரி இருக்கும். ரோஜா வந்து எல்லாரும் சிரிப்பு, கண்ணு இதெல்லாம் தான் சொல்லுவாங்க, போதை கண்கள்னு. எனக்கு அவங்க மூக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ஸ்கின் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து ரஞ்சிதா அப்பா ரஞ்சிதா வந்து இருக்கிற இடமே வேற. தெய்வீகமான இடத்துல இருக்கு. ஆக்சுவலி அவங்க எனக்கு காலேஜ் சீனியர். ஓ, எத்ராஜ் காலேஜ்ல அவங்க எனக்கு சீனியர். அவங்க இப்போ இருக்கிற இடம் வந்து உங்களை மாதிரி தான் அந்த காஸ்டியூம் போட்டாங்க தெய்வீகமான ஏங்க 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 இல்ல ஒரு மாதிரி தெய்வீகமா எல்லோ கலர்ல. அவங்களோட எல்லாம் கம்பேரே பண்ண முடியாதுங்க. நான் எங்கேயோ ஒரு மூலையில 2 குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். ஏங்க அங்க அவங்க அத்தனை குழந்தையும் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இல்லை, அவங்க எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க இருக்கிற இடமே வேற. அண்ட் வந்து சுகன்யா அவர்கள், சுகன்யா ரொம்ப டேலண்ட்டுங்க. சுகன்யா எல்லா விதத்திலும் அகெயின் எனக்கு அவங்க வந்து காலேஜில் என் கிளாஸ்மேட்டோட கிளாஸ்மேட் அவங்க. பட் நாட் த சேம் ஏஜ் குரூப்னு சொல்ல மாட்டேன், பட் சேம் எப்படி சொல்றது, எல்லாரும் அதே டைம்ல அதே விஷயங்களை செஞ்ச ஒரு பேட்ச் இல்லையா. அவங்க வந்து சந்திரலேகா ட்ரூப்ல டான்சர், அப்பவே கலாக்ஷேத்ரா அவங்க. ஓகே, என் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க படம் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 1992ல அவங்க படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கருத்த மச்சான் கஞ்சத்தனம், அது இப்ப டியூட்ல எல்லாருக்கும் தெரியும். பயங்கரமான ரீச்ல. அது ஆக்சுவலி ஓஜி வந்து சுகன்யா தான். ஓ, எல்லாருக்குமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த கிசு கிசுன்ற விஷயம் வந்து பேசிட்டே இருப்பாங்க மேம். உங்களுக்கும் பேசினாங்க, நீங்களும் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. ஆனா நீங்க நேமை ரிவீல் பண்ணல. அதனால எங்களுக்காக வந்து நீங்க அந்த எந்த ஆக்டரோட வந்து, எனக்கு வந்து இந்த ஆக்டரோட வந்து நான் சாதாரணமா பேசிட்டு இருந்தேன், பட் யாருக்கும் தெரியாத ஒரு கிசு கிசு சொல்றேன். எஸ் மேம், சூப்பர் மேம். என்னோட டைம்ல நாங்க எல்லாரும் வச்சிருந்த கிரஷ் வந்து அரவிந்த் சுவாமி. ஓ, ஆனா அரவிந்த் சுவாமிக்கு என் மேல ஒரு கிரஷ் இருந்தது. அந்த கிசு கிசுவை யாரும் எழுதவே இல்லை. வெரி சேட். அப்படியா? இல்ல நம்மளா போட்டுக்கோ, நீங்களா எப்படியும் கிசு கிசுன்னு வந்துருச்சு. இதை என்ன அவங்கதான் எழுதணுமா? நான் எழுதிக்கிறேன், என் ஆசைக்கு நான் எழுதிக்கிறேன். அரவிந்த் சுவாமியோட நடிக்க முடியலன்னா எங்க ஏரியா என்னோட ஜெனரேஷன்ல, ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபரு தளபதி படத்துல தான் வந்தது. அப்போ நான் துணூண்டு, ஸோ டின் ஒர்க் அவுட். அரவிந்த் சுவாமியோட நடிக்கணும் இன்னைக்கு கூட தான் ஆசை. ஓகே, ஸோ அந்த கிசைஸ் எழுதிடலாம், எழுதிருங்க. இப்போ லைவா இன்னொரு கிசைஸ் எழுத போறோம். கஸ்தூரி அவர்கள் வந்து இந்த இடத்தில் இவங்க கிட்ட இது வாங்கி விட்டார் அப்படின்ற மாதிரி இவங்க எழுத போறாங்க. எழுதுனா என்ன எழுதலாம்? மேபி அது கட்சியா இருக்கலாம். கஸ்தூரி அவர்கள் அமைதிப்படை படத்தில் சத்யராஜிடம் இருந்து அல்வா வாங்கி விட்டார். அது ரியல் லைஃப். ரியல் லைஃப்ல இப்ப சமீபமா நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. கஸ்தூரி அவர்கள் அவர்களுடைய அரசியல் கட்சியான பாஜகவில் அனைவரிடமும் நல்ல பெயர் வாங்கிவிட்டார். ஓ, அப்படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்கள் நேரத்தை கொடுத்து இது வரைக்கும் வந்து நீங்கள் படம் இப்போ வரைக்கும் பேச வேண்டிய படமாக இருக்குது. ஸோ நம்ம அமைதிப்படை இன்னும் நீங்கள் படத்திலும் சரி அரசியலும் சரி இன்னும் பெரிய பெரிய இடங்களுக்கு போகணுன்றது வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.